ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் என்னம்மா காயுது, எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். வாங்க அதை பார்க்கலாம். அதனோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம வைக்க போகிறது வெந்தய காரக்குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெந்தய காரக்குழம்புக்கு நான் ஒரு கடாயில் 1.5 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் எடுத்து வறுத்துக்கிறேன். பொன்னிறமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சூடேறினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், கருக விட்டுறக்கூடாது. இந்த குழம்புக்கு 1.5 டீஸ்பூன் வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் எடுத்துக்கிட்டேன். இந்த வெந்தய விதையை பார்த்திங்கன்னா பெண்களின் மாதவிடாய் பிரச்சனையை போக்குறதுலேருந்து எல்லாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வரை இந்த வெந்தயத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. இது ரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் எடையை குறைக்கிறதுக்கும் உதவுது ஃப்ரெண்ட்ஸ். பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் கால அறிகுறிகளை குறைக்கவும் உதவுகிறது. வயிற்று வலியெலாம் ஏற்படும் இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்தில் இது 1 டீஸ்பூன் வாயில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டாலே கொஞ்சம் ஓரளவுக்கு வயிறு வலி பிரச்சனை கேட்கும். இப்போ நான் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருப்பேன் மிக்ஸி ஜாரில். இந்த வெந்தய குழம்புக்கு நான் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லதுன்றதுனால. இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும் ஒரு 10 பல்லு பூண்டும் இதுக்கு இடித்து வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு பல்லாரி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெந்தயத்தில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெந்தயத்தை நீரில் ஊற வச்சு காலையில் எழுந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் அப்படியே மென்று சாப்பிட்றதுனால வாயில் இருக்கிற புண்ணுகள்லாம் ஆறும். அதே மாதிரி வயிற்றில் இருக்கிற அல்சரும் சரியாக போகும். இது போல் ஏராளமான நன்மைகள் இந்த வெந்தயத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வெந்தய குழம்பாவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம தினமும் கூட வெந்தயம் எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் அயன் சத்துக்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த வயிற்றில் அமிலத்தன்மை உள்ளவர்கள் தினமும் நைட்டு 1 டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு வெறும் வயிற்றில் காலைல சாப்பிட்டு வரலாம். முளைவிட்ட வெந்தய விதைகளை விட நனைந்து இருக்குது, அதாவது தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெந்தய விதைகள் 30லேருந்து 40% அதிக அளவு ஊட்டச்சத்து கொண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான 2 தக்காளியை நான் இதில் நல்லா கிள்ளி போட்டு இது பண்ணிக்கிறேன். இது நான் எப்பவுமே தக்காளி அரைச்சி ஊற்றுவேன். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம், நான் தக்காளி அரைச்சி தான் ஊற்றுவேன். ஆனால் இதுக்கு ஏன் அரைச்சி ஊற்றலை அப்படின்னா, இந்த வெந்தயத்தை நம்ம பொடி பண்ணி போடும்போதே இந்த குழம்பு திக்காயிடும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு. அஜீரண கோளாறுகளை போக்கி உணவு நல்ல செரிமானம் ஆகிறதுக்கும் குடல் இயக்கம் மேம்படுத்துறதுக்கும் இந்த வெந்தயம் உதவுது. வெந்தயம் சூட்டை ஏற்படுத்தும் தன்மை கொண்டு இருப்பதால் மலச்சிக்கல், வயிறு வீக்கம் போன்ற பிரச்சனைகளை களைகிறது. வெந்தயத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைத்து உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் இந்த வெந்தயத்தால் முடியுது. இந்த வெந்தயத்தில் பல் நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்களும் லினோலிக் அமிலம் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வெந்தயத்தை நம்ம ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கும் போது மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கம் இவற்றை விரட்டுகிறதுன்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறாங்க. இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் வலிக்கு ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்குது. பெண்கள் தங்கள் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அறிகுறிகளை குறைக்க ஊற வைத்த வெந்தய விதைகளை எடுத்துக்கலாம். ஒரு நாளில் 1 தேக்கரண்டிக்கு மேலே வெந்தயத்தை எடுத்துக்காதீங்க. இந்த வெந்தயத்தை அப்படியே வாயில் போட்டுக்கலாம், இல்லைன்னா தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் இந்த குழம்புக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெந்தயத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன். இந்த புளியை நல்லா நம்ம கரைச்சி இது கூட ஆட் பண்ணி கொதிக்க விட்டு அதனுடைய டேஸ்ட்டு உப்பு காரம்லாம் போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. புளி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே புளி தண்ணி ஊற்றிட்ட பிறகு நல்லா கலக்கி விட்டுட்டு நான் ஒரு கொதி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இந்த வெந்தயத்தை போட்டு வெந்தயத்தூளை போட்டு இறக்கிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்துலேயே இந்த குழம்பு ரெடி ஆகிடும். என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு லன்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு நல்ல டிஷ்ஷு அப்படின்னா இந்த வெந்தய குழம்பு. இந்த வெந்தய குழம்புக்கு செட்டாக பார்த்திங்கன்னா
கேரட் பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல ஹெல்த்தியான லன்ச் ரெசிபிக்கு இந்த வெந்தய குழம்பும் கேரட் பொரியலும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து நம்ம ஊற்றின நல்லெண்ணெய்லாம் சுற்றிரும் மிதந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து உடனே இன்னொரு பவுலில் மாற்றிடுங்க, இல்லைன்னா குழம்பு ரொம்ப திக்காகிடும். இந்த வெந்தய குழம்பு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மருந்து குழம்பு டேஸ்ட்டில் அவ்வளோ வாசனையாகவும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மாதிரி தான் நான் செய்வேன் வெந்தய குழம்பு. இப்போ இதுக்கு காம்பினேஷனாக கேரட் பொரியல் எப்படி செய்யலான்றதையும் அதையும் சேர்த்தே பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான குழம்புக்கு ஒரு சூப்பரான பொரியல் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு ஒரு மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிக்கிட்டேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அதில் நான் துருவி வச்சுருந்த கேரட்டை போட்டு நல்லா ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதையும் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இதுக்கு தேவையான சிறுபருப்பும் கொஞ்சோண்டு தேங்காவும் நல்லா துருவி வச்சுக்கிட்டேன். அந்த சிறுபருப்பு, அதாவது பைத்தம்பருப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பைத்தம்பருப்பை இது கூட போட்டு ஆட் பண்ணி அதையும் ஒரு பெரட்டு பெரட்டி இதுக்கு தேவையான அளவு தேங்காவை போட்டு கிண்டிட்டு மேலே ஒரு தட்டை போட்டு மூடிட்டால் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேரட் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் போதும். நான் 3 கேரட் எடுத்துருந்தேன். இது துருவந்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போதுமானதாக இருக்கும். கடாயை சுற்றி இருக்கிற இந்த கேரட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுற்றிரும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு மேலே ஊற்றாதீங்க, இல்லைனா கேரட் வந்து ரொம்ப குழஞ்சிடும். இப்போ வந்து அதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க, நல்லா வெந்துடும். 5 நிமிஷன்றதே அதிகம்தான் ஃப்ரெண்ட்ஸ். 3 நிமிஷத்துலேயே அது ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான அளவு தேங்காவை துருவி நடுவில் வச்சிட்டிங்கன்னா அதுவும் அது கூட சேர்ந்து வெந்துடும். 3 நிமிஷத்துலேயே கூட ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இதனுடைய வேக்காடு. கேரட் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ தூவி மேலே போட்டு வச்சுருங்க. நல்லா ஒரு கிண்டிட்டு இறக்கிட்டு பரிமாற வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை லன்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் டக்குன்னு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுத்து விடுங்க. இது வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும். நம்மளுக்கு என்ன செய்யணுன்றது இல்லாமல். இப்போ அதே குழம்பு ஊற்றின கடாயிலேயே கொஞ்சமாக சாதத்தை போட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிண்டிட்டு இதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் குழம்பையும் ஊற்றி நல்லா கிண்டிட்டு கேரட் பொரியல் வச்சு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய குழம்பு ரெசிபி, கேரட் குழம்பு, ஆப்பிள் குழம்பு, இது மாதிரிலாம் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். உணவே மருந்து, அதை நீ விரும்பு.